சென்னை மெரினா கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாட ஏராளமான பொதுமக்கள் காமராஜர் சாலையில் குவிந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 24ஆம் ஆண்டு முடிந்து 2025ஆம் ஆண்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக, அதாவது இந்த புதிய ஆண்டை கொண்டாடும் விதமாக சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர். இந்த புத்தாண்டு என்றாலே பார்த்தால் இந்த மணிக்கூண்டு தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படும். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் 2025 ஆண்டு புது ஆண்டு பிறக்கதை ஒட்டி தொடர்ந்து இந்த மணிக்கூண்டு முழுவதுமே பல்வேறு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த வருடம் இல்லாமல் இந்த வருடம் பார்த்தால் பல்வேறு மலர்களாலும் இந்த மணிக்கூண்டானது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த பகுதிக்கு வந்து இந்த புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் தான் 2025ஆம் ஆண்டு புதிய ஆண்டை கொண்டாடுவதற்காக பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது இந்த பகுதியில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் கேக் வெட்டி இந்த புத்தாண்டு பண்டிகை ஏராளமான மக்கள் தொடர்ந்து கொண்டாடப்பட இருக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதி என்றாலே இந்த புத்தாண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த பகுதியாக காணப்படும் என்பதால் பல்வேறு பகுதிகள் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பார்த்தோம் என்றால் இந்த மெரினா கடற்கரை முழுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பகுதியாக இருக்கக்கூடும் எனில் இந்த பகுதியில் மட்டுமே 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் தற்போது இந்த பகுதியில் தீவிரமான முறையில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த காமராஜர் சாலை, அதாவது இந்த மணிக்கூண்டு இருக்கக்கூடிய இந்த காமராஜர் சாலை முழுவதுமே போக்குவரத்து பாதிப்பானது முற்றிலும் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளிலுமே பேரிகேடுகள் வைத்து இந்த பகுதிக்கு போக்குவரத்து இல்லாமல் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது தீவிரமான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என இந்த உயர் கோபுரங்கள் வைத்து அதன் மூலம் காவல்துறையினர் தீவிர முறையில் கண்காணிப்பானது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அது மட்டுமல்லாமல் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் இந்த ட்ரோன் மூலம் பொதுமக்களுடைய நடவடிக்கைகளும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் பார்த்தோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தற்போது இந்த பகுதியில் குவிந்து வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் கேக் வெட்டி இந்த புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். அதன் எதிரொலியாக தான் தற்போது இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் வந்து இந்த இடத்தில், அதாவது இந்த மணிக்கூண்டு இடத்தில் செல்ஃபி புகைப்படங்கள் எடுப்பதும் போன்ற மகிழ்ச்சிகளை தற்போது அவர்கள் வெளியேறித்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த மெரினா கடற்கரைக்கு உள்ளே செல்லக்கூடிய அளவிற்கு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறையினால் தீவிரமான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த காமராஜர் சாலை முழுவதுமே பொதுமக்கள் பயணிக்கலாம். அதாவது 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ எதுவும் தடுக்க முடியாமல் அளவிற்கு இந்த பக்கம் நடவடிக்கையானது தீவிரமான முறையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமன், செய்தியாளர் லக்ஷ்மணன், சென்னை. மூணு பேரும் சேர்ந்து கட்டுங்க எல்லாரும்.